வந்தவாசி தர்காவுக்கு போக சொல்லுவேன். ஏன்னா நான் வழிபடுறது அங்கே தர்காவில் தான் இருக்கணும். அங்கே போய் வியாழக்கிழமை அமாவாசை நாட்களில் அங்கே உள்ளே மரம் இருக்கும். அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கயிறு எடுத்து கட்டணும். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் உள்ளே எடுத்துமே அந்த கல்யாணம் ஒன்று கட்டி வரும். அங்கே கடையில் கேட்டாவே தருவாங்க, அந்த தர்காவிலே தருவாங்க. என்ன வேணும்னு எப்படி கேட்டோம்னாலும் அதே மாதிரி அந்த கேள்வி என்ன, உங்கள் குடும்பம் இருக்குதா, மனைவி பிள்ளைங்க இருக்குதான்னு எங்கே போனாலும் கேட்கறது. அது ஒன்று இருந்தால் தான் மனுஷனோட கடைசி எது முடிகிற நேரமே அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அது தெரியாமல் பல பேர் பணம் நிறைய சம்பாரித்து சேர்த்து வச்சவங்களெல்லாம் பார்த்துட்டேன். சரிங்களா? பணம் இப்போ கட்டையாக கோடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் ஆகாமல் அது மனசுக்கு எவ்வளோ வேதனை வரும்னு தெரியுமா? அது எனக்கு முழுசாக தெரியும். ஏன்னா இந்த வேலை செய்கிறதால தெரியும். திருமணம்ன்ற வயசு தாண்டிட்டாவே உடனே முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஒரு 25 வயசு ஆச்சுன்னா ஒரு ஆணோ பெண்ணோ உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. அது முடிக்காத காலகட்டத்தில் அதில் வாழ்க்கையே சீரஞ்சு போயிடும். அது ஒன்றும் இல்லை, அது பாதையே மாற்றி விட்டுடும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அந்த காலகட்டம் தவறுதுன்னாவே அது எப்படி பார்த்தாலும் இப்போ போனோம்னா ஒரு உறவுக்காரங்க மூலியமாவோ இல்லைன்னா மீடியா மூலியமோ யார் மூலியமாவது ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு தகவல் வரும். இங்கே பொண்ணு இருக்குது, அங்கே பொண்ணு இருக்குது, போடுற வரதுன்னு. அதே மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாம் நிறைய உண்டு நாட்டில். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா தனக்குன்னு ஒரு மனைவி வந்தாக்கா தண்ணில் ஒரு பாதியாக நினைக்கணும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி ஒரு பவுன் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ 50 போடு 100 போடுன்னா யாரும் இல்லாத ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க பெற்று வளர்க்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதில் தான் அந்த கஷ்டங்களெல்லாம் நம்ம ஒருத்தவங்களை கேட்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜின்னை வைத்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக செஞ்சியிலிருந்து ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருமணம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்போ ஜாதக ரீதியாக சில கோயில்கள் போய் வழிபட்டா நம்மளுடைய விரத முறைகள் பூஜை முறைகள்லாம் செய்யும் போது திருமண தடைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க உங்ககிட்ட வரக்கூடிய கல்யாணம் ஆகல இல்ல திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு, இந்த மாதிரி வர கிளைண்ட்ஸ்க்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் கொடுக்குறீங்க சார்? ஒன்றும் இல்லைங்கம்மா. பரிகாரம்ன்றது என்ன, அந்த தொழிலுக்கு எல்லாருமே தான் வருவாங்க. இப்போ காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கல்யாணம் ஆண்டவங்க, கல்யாணமாகி டைவர்ஸ் ஆகிட்டு கூட திரும்ப கல்யாணம் ஆகணுன்றவங்க, கல்யாணம் ஆகிறவன்றவங்க, வயசு ஏஜ் ஆகிட்டே போது கல்யாணம் பண்ணுறவங்களாம் நிறைய வருவாங்க. இப்போ எளிதான முறை என்ன சொல்லுவேன்னா, நான் வந்தவாசி தர்காவுக்கு போக சொல்லுவேன். ஏன்னா நான் வழிபடுறது அங்கே தர்காவில் தான் இருக்கணும். அங்கே போய் வியாழக்கிழமை அமாவாசை நாட்களில் அங்கே உள்ளே மரம் இருக்கும். அந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கயிறு எடுத்து கட்டணும். பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் உள்ளே எடுத்துமே அந்த கல்யாணம் ஒன்று கட்டி வரும். அங்கே கடையில் கேட்டாவே தருவாங்க, அந்த தர்காவிலே தருவாங்க. என்ன வேணும்னு எப்படி கேட்டோம்னாலும் அதே மாதிரி வியாழன் அமாவாசை இந்த 2 நாள் உகந்த நாள் எடுத்துன்னு போய் கட்டலாம். அதை மீறி எங்ககிட்ட அதுக்கு வர முடியாதவங்க, போய் செய்ய முடியாதவங்கலாம் இருக்கிறாங்கன்னா எங்கிட்ட வந்தாக்கா நான் கொடுக்குற பொம்மையை கொண்டுட்டு போய் நான் சொல்கிற மாதிரி அவங்க செய்தால் போகிறோம். அந்த பரிகாரங்கள் உடனே அவங்க லிஸ்ட்டு முடிஞ்சு எப்பேற்பட்ட எவ்வளோ நாள் கல்யாணங்களும் எவ்வளோ ஆனாலும் சரி உடனடியாக 1 மாதத்தில் இன்னி வரைக்கும் நான் முடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என்ன இப்போ ஃபோன் கூட போட்டு தருவேன் நான் ஆளுங்களுக்கு, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ கோயம்புத்தூரில் ஒருத்தர் போன மாதம் கூட இப்போ தான் உடனே ரெடி ஆச்சு. அவருக்கு கிட்டத்தட்ட 52 வயசு ஆகுது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு இப்போ காலகட்டங்களே நிறைய கல்யாணம் தான் நிறைய தடைகள் நிறைய நடக்கிறது. பெரிய பிஸ்னஸ் மேனுக்கும் தடை தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஒரு இப்போ படிச்சுட்டு இருக்கணும், படிக்காதவன்றது இல்லை, விவசாயிக்குன்னு எவ்வளோ பேருக்கு இன்றைக்கி ஒரு வக்கீல் படிச்சுட்டு அவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறாங்க. டாக்டர்ஸுங்களுக்கு எல்லாம் வரன் தேடி தான் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறதே என்னமோ அதுதான். பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். எந்த குறையும் கிடையாது, எந்த ஒரு கெட்ட பழங்களும். ஆனால் கல்யாணம் மட்டும் நடந்திருக்காது. நிறைய பேர் என்கிட்ட வரவங்கலாம் அப்படி தான் வராங்க. பார்த்தம்போதே நம்ம அவங்கள பார்க்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்க மாட்டோம், உங்களுக்கு எத்தனை பசங்கன்னு கேட்பாங்க. அவங்க ரொம்ப மனசு வருத்தமாக என்கிட்ட பேசுவாங்க. சார் நான் எங்கேயாவது போனாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது, எனக்கு கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு உடனடியாக செய்து வச்சுருவேன் நான் ஜின் மூலியமாக. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையே கடைசி கட்டம் எவ்வளோ சொத்து, எவ்வளோ காரு பங்களா சொத்து எது இருந்தாலும் அந்த கேள்வி என்ன, உங்களுக்கு குடும்பம் இருக்குதா, மனைவி பிள்ளைங்க இருக்குதா தான் எங்கே போனாலும் கேட்கறது. அது ஒன்று இருந்தால் தான் மனுஷனோட கடைசி எது முடிகிற நேரமே அதுதான் வாழ்க்கைக்கு தேவை. அது தெரியாமல் பல பேர் பணம் நிறைய சம்பாரித்து சேர்த்து வச்சவங்களெல்லாம் பார்த்துட்டேன். சரிங்களா? பணம் இப்போ கட்டையாக கோடியாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் ஒரு கல்யாணம் ஆகாமல் அது மனசுக்கு எவ்வளோ வேதனை வரும்னு தெரியுமா? அது எனக்கு முழுசாக தெரியும். ஏன்னா இந்த வேலை செய்கிறதால தெரியும். சரிங்களா? அவ்வளோ ஒரு வேதனையோட வெளிப்பாடு, மனவலியோடு வருவாங்க. இன்றைக்கி அதுவும் ஒரு முக்கியமான கவலை தான் அது. ஏன்னா இன்றைக்கி நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சாலும்
எவ்வளோ இது பண்ணாலும் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சமீபத்தில் இன்னைக்கு நான் வரும்போது ஒருத்தர் நமக்கு நெருக்கமானவர் ஒருத்தவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். பார்த்துட்டு வர்றதுக்காக போனேன். போனேன். அது எதிர் பெட்டில் உடம்பு முடியாமல் படுத்துனுக்கிறவருக்கு அவருக்கு ஊட்டி விடுறாங்க. அவங்க மனைவி தான் சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. என்ன காசு பணம் இருந்தாலோ என்ன இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னா அடுத்தவங்க யாரும் செய்ய முடியாது. அதை பார்த்துட்டு எனக்கே கண்ணு ஒரு மாதிரி கலங்கிட்டு தான் நான் வெளியே வந்தேன். காரணம் என்னன்னு கேளுங்க. எல்லாருக்குமே என்ன வாழ்க்கையில் நாங்கள்லாம் திருமணம் செய்யாமல் எல்லாரும் உட்பட எல்லாருமே தான் சொல்கிறேன். கடைசி அத்தியாயத்துக்கு தேவை அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான். புரியுதுங்களா? எல்லாமே தேவைகள் இருந்தாலும் இன்னைக்கு படுத்துக்கிட்டு முடியாத காலகட்டத்தில் இப்போ வயசு இருக்குது, எல்லாமே செய்கிறோம், போகிறோம், வரோம். நாளைக்கு நம்ம காரோ வீடோ வசதி வாய்ப்போ நமக்கு எழுந்திரிச்சு எல்லாமே செய்யாது. நமக்குன்னு மனைவி, நமக்குன்னு ஒரு குழந்தை குட்டி இருந்தால் தான் அதை கண்டிப்பாக செய்யும். எல்லாருக்குமே அது முக்கியமானதாகி போச்சு திருமணம்ன்றது. அதனால நான் உடனடியாக அதை முடிச்சு கொடுத்துருவேன். ஓகே. இப்போ திருமண தடைகள் இருக்கு அப்படின்னா அதை நம்மளால தெரிஞ்சுக்க ஒண்ணுமே முடியுமா? கிடையாது. அது தேவையில்லாத ஒருத்தவங்களுக்கு சொல்லி அதை பெருசாக்கி மனசு உடைச்சல் ஏற்படுத்தவே கூடாது. ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட வந்தா உடனடியாக திருமணத்தை நடத்தி வச்சிருவேன். எவ்வளோ பேருக்கு இப்போ மயிலாப்பூரில் எவ்வளோ பேருக்கு அவர் பிராமின் தான் அவங்க. எவ்வளோ பேருக்கு இங்கே நான் செய்து வச்சிருக்கிறேன். கரூரில் எல்லாம் ஏஜ் ஆனவங்களுக்கு ஏஜ் கம்மியானவங்களுக்கு எல்லாருக்குமே திருமணம்ன்ற வயசு தாண்டிட்டாவே உடனே முடிச்சிடணும். புரியுதுங்களா? ஒரு 25 வயசு ஆச்சுன்னா ஒரு ஆணோ பெண்ணோ உடனே கல்யாணத்தை முடிச்சிடுறது ரொம்ப நல்லது. அது முடிக்காத காலகட்டத்தில் அதில் வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடும். அது ஒன்றும் இல்லை. அது பாதையே மாற்றி விட்டுடும். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அந்த காலகட்டம் தவறுதுன்னாவே அதுக்கப்புறம் தவறிடுச்சுன்னா ரெண்டாவது திரும்ப பெரிய பெரிய நடிகரெல்லாம் நான் பார்க்குறேன். திரும்ப அவங்க அந்த வாய்ப்புக்காக தேங்கி இது வராங்க. அவங்க அப்பாலாம் வந்திருக்காங்க. முக்கியமாக இன்னும் பேர் சொல்ல விரும்பலை. ஒரு பெரிய மிகப்பெரிய நடிகர். அவங்க அப்பாவே அழுதுட்டு போகிறாரு. அந்த காலத்தில் பீக்கில் இருக்கும்போது தான் அந்த நேரம் தான் அந்த வயசுக்கு உண்டான போது பல பேர் வந்தாங்க. இனி நம்மளே போய் வாண்டடாக போய் பொண்ணு கேட்டால் கூட தரமாட்டேன்றாங்க. முடிஞ்சு போகுது, கல்யாணம் முடிஞ்சு போகுது. அந்த வயசுக்கு மேலே யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால காலகாலத்தில் உடனடியாக அதை செய்யக்கூடியது திருமணங்கள். கண்டிப்பாக அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் முக்கியமாக. ஓகே. இப்போ இந்த மாதிரி திருமணம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க உங்களை தேடி வரும்போது நீங்க இதுக்கான ஜின் வேலை முறைகள் செய்யும்போது எவ்வளோ நாள்ல அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும்? உடனடியாக நாள் கணக்கு பாச கணக்கிறதுலாம் போகிறது இல்லைம்மா. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் இப்போ போனோம்னா ஒரு உறவுக்காரங்க மூலியமாவோ இல்லைன்னா மீடியேட்டர் மூலியமோ யார் மூலியமாவது ஒரு வாரத்துக்குள்ளே அவங்களுக்கு தகவல் வரும். இங்கே பொண்ணு இருக்குது, அங்கே பொண்ணு இருக்குது, போகிறத வரதுன்னு. அதே மாதிரி ரொம்ப திமிரு பிடிச்சவங்களாம் நிறைய உண்டு நாட்டில். அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா தனக்குன்னு ஒரு மனைவி வந்தாக்கா தன்னில் ஒரு பாதியாக நினைக்கணும். இன்றைக்கி காலகட்டத்துக்கு வேறு பொருள் விற்கிறதுக்கு விலைவாசிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு இவ்வளோ போடு அவ்வளோ போடுன்னெலாம் கேட்டுக்கிட்டு இதனாலே பல பேர் வாழ்க்கை நான் நிறைய பேருக்கு நானே அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கக்கூடாது, அதை கேட்கக்கூடாது, இந்த மாதிரி யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது. எல்லாருமே அப்படி கிடையாது நாட்டில். இன்னைக்கும் ஒரு சிலரால் அதனால தான் வாழ்க்கை பல பேருக்கு பாதி தொலைஞ்சிருக்குது. இது இருக்கணும். எதுவாக இருந்தாலும் சரி, சரியில்லாத கூட சரி பண்ணி கொண்டு வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் இது வேணும், அப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், காலத்துக்கு அப்படியே தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒருத்தவர் இன்னும் வரைக்குமே சரி, இப்போ என்ன சொல்கிறாரு, 50 வயசை கடந்த பிறகு என்ன சொல்கிறாரு, நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அன்றைக்கி அவர் போட்ட கண்டிஷன்லாம் வேறு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நானே அவர்கிட்ட பேசுவோம், எல்லாம் செய்வேன். அவர் போட்ட கண்டிஷன்லாம் எனக்கே பயமாக இருக்கும் பேசும்போது. அது வேணும், இது வேணும் அப்படின்னு. இன்றைக்கி ஒரு பவுன் 1,50,000 ரூபா 2,00,000 ரூபாய் கிட்ட நெருங்கிடுச்சு. இப்போ 50 போடு 100 போடுன்னா யாரும் இல்லாத ஏழைங்க என்ன பண்ணுவாங்க? அவங்கவுங்க பெற்று வளர்க்குறதுக்கே கஷ்டப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி அதில் தான் அந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம ஒருத்தவங்களை கேட்க கேட்க இன்றைக்கி அனுபவிக்கிறாங்க. அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வர வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இந்த திருமணம் சார்ந்த பிரச்சனைக்கு இந்த தர்கா வழிபாடு ரொம்பவே நல்ல பலன் கண்டிப்பா. தரும்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த நாட்கள்லாம் போய் வழிபடணும்னு சொன்னீங்க சார்? வியாழக்கிழமை போகலாம் வந்தவாசி தர்காவுக்கு. அதை விட்டிங்கன்னா அமாவாசை அன்னைக்கு எல்லா தர்காவிலையும் போய் செய்யலாம். ஓகே. அது என்ன மாதிரி கயிறு இருக்கும் சார்? அங்கே இப்போ இந்துக்கள் கோயிலில் விற்கிறாங்க இல்லைங்களாம்மா, இப்போ தாலி கயிறு விற்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி தர்காக்களையும் விற்போங்க. இந்த மாதிரி தாலி கயிறு கொடுங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம அங்கே உள்ள மரம் இருக்கும், அதில் கட்டிட்டு வந்துட்டோம். இது ஒரு முறை தான் செய்யணுமா இல்லை ஏதாவது திரும்ப இத்தனை நாட்கள் ஒரு முறை செய்தாவே போரும்மா. திரும்ப நம்ம கல்யாணம் முடிஞ்ச பிறகு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செய்துட்டு 10 பேருக்கு சாப்பாடு போட்டால் போகிறோம். வேறு ஒன்றும் நம்ம செய்ய வேண்டியதில்லை. 10 பேருக்கோ 100 பேருக்கோ 1000 பேருக்கோ நம்ம அன்னதானம் பண்ணால் போகிறோம். வேறு யாருக்கும் எதுவும் கையில் பணமோ காசோ எங்கேயும் செலவு பண்ண வேண்டியதே கிடையாது. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் திருமணம் சார்ந்த தடை இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் இருக்குது, குறிப்பாக தர்கா வழிபாடு எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயம் எங்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார்.